ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இருக்கக்கூடிய ராணி ஃபோர்ட்டோட ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜகிரி ஃபோர்ட்டோட ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு தான் இது. இந்த திருவண்ணாமலை போகிற இந்த ரோட்டில், செஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் ராஜகிரி ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ராணி ஃபோர்ட் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் வரும். இங்கே நம்ம கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராஜகிரி ஃபோர்ட்டில் எடுக்கக்கூடிய அந்த டிக்கெட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸ் நம்ம இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம நடந்து போகணும். அங்கே அந்த ஒரு ஃபோர்ட்டோட அடிவாரத்துக்கு இங்கே நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு பொறுமையாக ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம். நான் போன டைமில் ஜென்ரலாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல கிளைமேட் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி இதை பற்றிலாம் படிச்சிருந்தேன் நான். ப்ளஸ் அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு நான் போனேன். மெயினாக இங்கே வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் முடித்தோடனே லஞ்ச்லாம் சாப்பிட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஃபோர்ட் ஏறதுக்கு ஒரு தெம்பு இருக்கும். அது பார்க்க தான் சின்ன ஃபோர்ட் மாதிரி இருக்கும், பட் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் சீக்கிரம் ஏறிடலாம். இந்த ஃபோட்டோ ஒரு 1/2 ஹவரில் ஏறிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அந்த கிளைமேட்டில் ஏறதுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஹவரில் ஏறிடலாம் இந்த ஃபோர்ட். நீங்கள் நல்லா ஸ்பீடாக ஏறக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால். இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஒரு டிக்கெட் செக்கிங் சென்டர் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோர்ட்டில் எடுத்து அந்த டிக்கெட்டை இங்கே காமிச்சிக்கலாம். காமிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் அந்த ஒரு கொண்டரங்கி ஹில்ஸ் திண்டுக்கல்ல இருக்க அந்த ஒரு மலையோட ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. சுற்றி 2 பக்கமும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, பட் ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் நல்லா சேஃபாகவே ஏறுங்க. இந்த மாதிரி மழை டைமில் ஆக்சுவலி நான் போன டைமும் துறல் போட்டுட்டு தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் போடாதீங்க. ஒன்று ட்ரெக்கிங் ஷூ நார்மல் காலில் ஏறுங்க. ஏறும்போது நல்லா சாப்பிட்டு தெம்பாக ஏறும்போது தைரியமாக ஏறலாம். ஏறும்போது கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓரளவு கொஞ்சம் நமக்கு அந்த ராஜகிரி ஃபோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஓரளவு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ராணி ஃபோர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அந்த ஒரு 19th to 13th century வரைக்கும் இது வந்து கோனார் டைனசிட்டியால் ஆழ்ந்தப்பட்ட ஒரு ராணி ஃபோர்ட்டுன்றாங்க. அப்போ இருந்த ராணிகள் எல்லாமே இங்கே வாழ்ந்த ஒரு இடம் தான். இது வந்து மெயினாக சோழர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ஆனர் செய்யப்பட்ட ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 14th to 16th centuryயில் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர கிங்டம் ஆண்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஏறும்போது அந்த வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக செங்குத்தாக தான் இருக்கும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம், பட் ஆனால் ஓரளவு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் அந்த ரெய்னி சீசனால் மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. நார்மல் டைம் நீங்கள் யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மேலே ஏறலாம். இதில் வந்து 17th centuryயில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா மராத்தாஸ் அண்ட் முகல்ஸ் வந்து இதை வந்து ஆண்டிருக்காங்க சத்ரபதி சிவாஜி டைமில் அப்படின்றாங்க. அவங்க இருந்த அந்த ஒரு பீரியடில் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறலாம் அப்படின்ற மாதிரி ஏறினேன். என்னடா அது கீழேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, மேலே போக போக பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அங்கே மேலே ஏற அந்த ரொம்ப செங்குத்தாக இருந்தது ஸ்டெப்ஸ். அந்த வியூஸே செம்மையாக இருந்தது நமக்கு பார்க்க. அந்த திருவண்ணாமலை சிட்டி அதுவே தெரிஞ்சு, அந்த செஞ்சி சிட்டி அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மலைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வியூவில். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம மேலே ஏறலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிங்க ராஜாவோட ஒய்ஃப் வந்து இங்கே வந்து சாத்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நிறையா அவங்க நிறைய வித்தைகள் கற்றுக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஏறும்போது ஒரே பாறைகள் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். கொஞ்சம் நமக்கு இந்த ட்ரக்கிங் ஸ்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக அந்த ஹைட்டை பற்றி பயப்படாதவங்க தைரியமாக ஏறலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தான் இது இந்த ராணி ஃபோர்ட்டு. ஏறும்போது கொஞ்சம் ஒரு 1/2 hour to ஒரு 40 minutesல நீங்கள் ஏறிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுற மாதிரி இருந்தால். கொஞ்சம் ஒரு சில இடம்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது மலையில். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ட்டோட டாப்புக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணி இருந்த இடங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. சரி நம்ம பார்க்கலான்ற மாதிரி தான் மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மேலே வந்தோன்னா அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இதோட டாப் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தேன். அதுதான் அந்த டாப் ஃபோர்ட்டோட அந்த ராணி ஃபோர்ட்டோட ஒரு என்ட்ரன்ஸு. சரி இது ஏறலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். இங்கே வந்து தேசிங்க ராஜாவோட ராணி ஆல்மோஸ்ட் ஒரு 20 years கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க இருந்த அந்த ஒரு வீடு, அவங்க இருந்த மாளிகை, அவங்க இருந்த அந்த மண்டபம், அவங்க இருந்த கோவில் அதெல்லாமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே இருக்குது. சின்ன இடத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பாலடைஞ்சு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நாங்கள் மேலே வந்தோடனே அந்த வியூவே செம்மையாக இருந்தது. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மொத்த செஞ்சு சிட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி அதை பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி போனால் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மேலே ஏறோடனே லெஃப்ட்டில் ஒரு ஸ்பாட் இருந்தது. இதுதான் எனக்கு ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எக்ஸாக்டாக எனக்கு அது எந்த இடம்னு தெரில. ஏன்னா வெளியே வந்து அந்த ஹிஸ்ட்ரிக்கான அந்த ஒரு மூமெண்ட்டும் எதுவுமே அவங்க போடலை. சரி உள்ளே போய் பார்க்கலான்ற மாதிரி தான் அந்த சந்தில் போய் நான் பார்த்தேன். இந்த இடம் எனக்கு எதோ பார்க்கும் சின்னதாக ஒரு ஜெயில் மாதிரி அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி உள்ளே போகலான்ற மாதிரி போய்ட்டு உள்ளே எட்டி பார்த்தா இது வந்து ஏதோ அந்த மக்கள்கள்லாம் தங்கக்கூடிய, மெயினாக அந்த தப்பு பண்ண மக்கள்கள் தங்கக்கூடிய ஒரு ஜெயில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்களே பாருங்கள், இந்த இடம் நமக்கு பார்க்கும்போது ஜெயில் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா வேறு எதுவும் எனக்கு தோணலை. இது வந்து ராணி ஃபோர்ட்டோட ஒரு டாப்பில் மெயினாக ஏறணுன்னு அந்த லாஸ்ட்டில் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்க பீரியடில் அந்த ராணி ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஜெயில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்து இங்கே இருக்க மண்டபங்கள், கோவில்கள் நிறையா இருந்தது. சரி மஹால்கள்லாம் இருந்தது, அதை பார்க்கலான்ற மாதிரி தான் வந்தேன். சைடில் வரும்போது அந்த மலை துறைகளோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் பொறுமையாக வாக் பண்ணேன். எப்படின்னா நான் இங்கே மேலே ஏறமோ ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும்.
சும்மா ஒரு 4 o'clockலாம் கீழே இறங்கிட போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஏன்னா இங்கே 6 o'clock வைக்கு பர்மிட் 6 o'clock கீழே இறங்கிடணும் 6:30 ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா இங்கே லைட்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழைய பாலடைஞ்ச கோயில்கள் இருந்தது. ப்ளஸ் அங்கே ஒரு தொலைநோக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே தான் இந்த வீரர்கள்லாம் இருந்தது. இந்த ராணி ஃபோர்ட்டை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எதிரிகள், அவங்க அட்டாக் பண்ண அம்பு ஆயுதங்களோட வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட். இங்கே ஒரு கோயிலும் இருந்தது. ராணி இங்கே ஒரு கோயிலும் கட்டியிருந்தாங்க. அந்த கோயில் இன்னும் வந்து பெருசாக சேதம் அடையாமல் ஓரளவு நல்லாவே இருக்குது. சரி அதை பார்க்கலான்ற மாதிரி தான் உள்ளே வந்திருந்தேன். பட் அந்த கோயிலில் இப்போ எதுவும் சிலைகள்லாம் எதுவும் இல்லை. இன்னும் ஜஸ்ட் இந்த ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்க்ளப்ஸை லைக் அந்த ஸ்கல்ப்சர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. அது பார்க்கலான்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட சன்னதி, அந்த மேலே இருக்க அந்த கோபுரங்கள் அதெல்லாம் இருந்தது. பட் உள்ள சாமி இல்லை. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக இதை மட்டும் நல்லா பார்க்க முடிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவன் கோயில் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நந்தி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுக்கு ஆப்போசிட்டில் சிவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருந்தது. ஏன்னா இது சோழ பீரியடில் கட்டினதுனால கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சுற்றி அந்த சன்னிதானம் இதெல்லாம் வந்து சுற்றி இங்கே நம்ம கோயிலை சுற்றுறதுக்கான இடம். இதுதான் வந்து அந்த தொலைநோக்கு இடம். கீழேருந்து யாராவது இந்த ராணி ஃபோர்ட்டை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா எதிரிகள் மேலேருந்து வந்து அம்புக்களால் ஆயுதங்களால் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டபமாக இருந்தது. இது நிறையா இங்கே வந்து நிறைய பஜன்ஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரியான மண்டபங்கள். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக எப்படிப்பட்ட டூல்லாம் கட்டிருக்காங்க பாருங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 500-600 வருஷம், ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன எப்படியுமே இப்போ இன்னும் அழியாமல் அப்படி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு அவங்க கட்டியிருப்பாங்க, எப்படிப்பட்ட மெட்டீரியலில் கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ராணியோட மகால் அப்படின்றாங்க. அவங்க இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவாட்டுற அந்த ஒரு குலவை அப்படின்றாங்க. இந்த இடம் பார்க்கும்போது அந்த மஹால்லாம் ரொம்ப ஆர்கிடெக்சரல், அந்த ஸ்கல்ப்சர் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கு பின்னாடி இன்னொரு கோயிலும் இருக்குன்னாங்க. அது இன்னும் போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இந்த ராணி ஃபோர்ட்குள்ளே ஒரு சில கோயில்கள் நிறையாவே இருக்குது, 2-3 கோயில்கள். ஏன்னா ராணி இங்கே இருந்த ராணிகள்லாம் ரொம்ப தெய்வ பக்தியோடு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோயில்கள் நிறையா கட்டி அங்கே பக்கத்தில் இருந்தே வழிபட்டிருக்காங்க அவங்க தங்குறதுக்கான ஒரு இடம். அதை தவிர அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டிருக்காங்க. அப்போ இருந்த இன்ஜினியர்ஸ் அதை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இயற்கையோட அழகாக ரசிச்சு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டாப்பேவுக்குள்ளே வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டே. நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த செஞ்சி அந்த திருவண்ணாமலை அதெல்லாமே கவர் ஆகுது. அந்த மலைக்கு பின்னாடி தான் திருவண்ணாமலைகள் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளேஸாக இருந்தது.